கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான வாழ்த்துதலை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நாள் தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த வார்த்தை தேவனால் லவோதிக்கேயா சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே இந்த சபையை ஒரு வீட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு சபையாயிருந்தாலும் ஒரு மனிதனாயிருந்தாலும் தேவன் வாசம் செய்ய வேண்டிய ஒரு வீட்டை போல் இருக்கிறார்கள். வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். வாசல் படியில் நின்று எவ்வளவு காலமாக தட்டி கொண்டிருக்கிறார்? இந்த சபையை எவ்வளவு காலம் ஆண்டவர் இந்த வாசலில் நின்று தட்டினார் என்று நமக்கு தெரியாது. இங்கே நின்று தட்டுகிறேன், ஆண்டவர் வாசலில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, மனிதர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். உலகத்தில் உள்ள யாவற்றையும் தேவன் தாம் படைத்த மனிதர்களுக்காக உண்டாக்கினார். மனிதர்களையோ தன்னோடு ஐக்கியம் கொள்வதற்காக படைத்தார். ஆகையால் தான் படைத்த மனிதனிடத்தில் ஐக்கியம் கொள்வதற்காக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமோடு ஐக்கியம் கொள்ள விரும்பி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களை தேவன் தமக்கென்று படைத்தார். ஒவ்வொரு மனிதர்களும் தேவன் வாசம் பண்ணத்தக்க ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இந்த இடத்திலே தேவன் வாசம் பண்ண வேண்டிய வீடு தேவனுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் வாசம் பண்ண வேண்டிய அநேகர் தங்கள் இருதயமாகிய கதவை தேவனுக்கு அடைத்திருக்கிறார்கள். வாசலில் நின்று தட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். மனிதர்கள் தங்கள் இருதயத்துக்குள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார்கள். உலகத்தில் உள்ள எல்லா காரியத்துக்கும் இடம் கொடுப்பார்கள். மாம்சத்தின் கிரியைக்கு இடம் கொடுப்பார்கள், பாவங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். பல தீமையான காரியத்துக்கெல்லாம் தங்கள் இருதயங்களை திறந்து கொடுப்பார்கள். தங்களை உண்டாக்கின தேவனுக்கு தங்கள் இருதயத்தை கொடுப்பதில்லை. தங்கள் இருதயத்தை தேவனுக்கு அடைத்து விடுகிறார்கள். தேவன் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், இந்த லவோதிக்கேயா சபையை பார்ப்பீர்கள் என்றால், தரித்திரம் உள்ளவர்களாயிருந்தும் ஐஸ்வர்யவான் என்று தங்களை பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அதாவது தங்களுடைய உண்மையான நிலவரத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் தங்களுடைய உண்மையான தேவையை அறிய முடியாத ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டார்கள். ஒரு மனிதனுக்குள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகையில் அந்த மனிதனுடைய
வாழ்க்கை செம்மைப்படுத்தப்படும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த வெளிச்சம் உள்ளத்தில் வரக்கூடாதபடிக்கு இருதய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் எல்லா மனிதர்களை பார்த்து, மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏன் ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை அவன் திறக்காத பட்சத்திலும் தட்ட வேண்டுமென்றால், தேவன் மனிதனை நேசிக்கிறார். ஒரு மனிதனாயிலும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆகையினால் தான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தட்டுகிறார். வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். மனிதர்களாயிருந்தால் கதவு திறக்காவிட்டால் கடந்து போய் விடுவார்கள். பட் தேவன் அப்படி கடந்து போகவில்லை, தொடர்ந்து தட்டுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிறார். ஜனங்கள் தேவனுக்கு கதவை திறக்காவிட்டாலும் அவர் தட்டுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு திறக்க அதிகாரம் உண்டு. தாவீதின் திறவுகோல் அவரிடத்தில் உண்டு. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஆனால் இங்கே மனிதன் தன் இருதயத்தை அவனாகவே தேவனுக்கு திறக்க வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறவுங்கள் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. அருமையானவர்களே, தட்டுதல் என்றால் எதை காட்டுகிறது என்றால், அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்ப தட்டுதல் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. தேவன் தன்னுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றும் தேவனை குறித்து, தேவனுடைய வல்லமை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஜனங்களுக்கு மனம் திரும்பவும் தேவனுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டும் இருக்கிறார். மக்கள் கேட்டு மனம் திரும்பினாலும் திரும்பாவிட்டாலும் தொடர்ந்து அதை செய்கிறார். ஏனென்றால் மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அதை செய்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கையில் சிலர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று தங்கள் இருதயத்தை திறக்கையில் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதேன்ஸ் பட்டணத்தில் போய் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். ஆண்டவருடைய மனம் திரும்புதலை குறித்து பேசும்போது அநேகர் தங்கள் இருதயத்தை திறந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சிலர் அதே கூட்டத்தில் பவுலை பரியாசம் செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கையில் பலர் தங்கள் இருதயத்தை திறக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதுதான் கர்த்தர் உங்கள் இருதயத்தை தட்டுகிறதுக்கு சமம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் தட்டுகிறதுக்கு சமம். எபிரேயர்ல ஒரு வசனம் உண்டு, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் வருவார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வு கிடைக்கிறது.
வேதாகமத்தில் வாசிக்கையில் எரிகோ பட்டணத்தில் சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். ரொம்ப குள்ளமானவன். அந்த ஊரார் அவனுக்கு சூட்டின பட்டப்பெயர் பாவியாகிய மனுஷன். அவன் அநியாயமாய் வசூல் செய்தவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவன் வீட்டில் தங்கப் போகினதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இவன் பாவியாகிய மனுஷனாச்சே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு சகைவை பார்த்து, சகைவே சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னபோது இயேசுவை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு சென்றார். இயேசு அன்றைக்கு இந்த வீட்டில் தங்கினார். தங்கின அந்த நாளிலே அவனுக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இயேசு அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவனுக்குள் பெரிய ஒரு கன்விக்ஷன் உண்டாயினது. அவன் வாலண்டியராக இயேசுவிடத்தை அறிக்கை செய்கிறான், நான் ஒரு அநியாயம் செய்தவன், அநியாயமாய் ஒருவனிடத்தில் ஒன்று வாங்கியிருந்தால் நாலந்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அவனுக்குள்ள பெரிய மாற்றம் வந்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவான். அவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு, ஒரு மாற்றம், நிச்சயமாக அவனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வருவார் என்றால் நிச்சயம் நமக்குள்ள பெரிய மாற்றம் வரும். அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கையில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். If anyone join himself in Jesus, ஒருவன் கிறிஸ்துவில் தன்னை இணைத்துக் கொண்டால், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டியாகிறான். பழையவை எல்லாம் விட்டு ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு ஒரு மனிதருக்குள் வருவார் என்றால் அவனுக்குள் பெரிய விடுதலை உண்டாகிறது. அன்பானவர்களே, இயேசு உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் நீங்கள் தான் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். I will come unto him. அவனிடத்தில் நான் வருவேன், அவனிடத்தில் வந்து வாசம் செய்வேன். அன்பானவர்களே, கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருப்பதுதான் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை மனிதர்களுக்கு கொடுக்கும்படிதான் கதவை திறக்காத மனிதரிடத்திலும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய செய்தியை யாரை கொண்டாயும் அனுப்புகிறார். எருசலேம் பட்டணத்தாரை ஆண்டவர் மிகவும் நேசித்தார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, தங்கள் பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்டவரோ அவர்கள் நடுவிலே தீர்க்கதரிசிகளை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார். அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் பலரை கல்லறிந்தார்கள், ஆயிலும் அனுப்புகிறார். ஒன்றல்ல, அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அங்கே இயேசு அந்த பட்டணத்தை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், எருசலேமே எருசலேமே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உங்களை என் செட்டைக்குள் சேர்த்துக்கொள்ள எத்தனை தரமோ மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அவர்களுக்கு மனதில்லாமல் போன போதிலும் அவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளை கல்லறிந்த போதிலும் மீண்டும் மீண்டும் அங்கே தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஏனென்றால் அவர்கள் மேல் வைத்த அன்பு. ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிறார், சகல மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லா மனிதர்களையும் தன்னுடைய வாசஸ்தலமாக்கும்படி விரும்புகிறார், எல்லா மனிதர்களுக்குள்ளும் ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் இதுவரை வரவில்லை. ஆதி திருச்சபை மக்கள் 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கு 2 பேதுரு 3:9 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தன் வருகையை தாமதிக்க செய்கிறார் என்று அங்கே எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இன்றைக்கும் ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை தன் வார்த்தையினால் தட்டுகிறார். எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும்படி விரும்புகிறார். எல்லாரையும் தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறார். யார் யார் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் பிரவேசித்து ஆசீர்வதிக்கிறார். அன்பானுள்ளே, இந்த வார்த்தையை கேட்கிற இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். 3வது சொல்லும் போது, அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஒருவன் ஆண்டவருக்கு தன் இருதயத்தை திறக்கும் போது அவர் அவனுக்குள் வாசம் செய்கிறார், அவனுக்குள் வருகிறார். வருவது மட்டுமல்ல, அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது எதை காட்டுகிறது என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு தன் இருதயத்தை திறக்கையில் அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாகிறது, ஒரு பெரிய அன்பின் உறவு காட்டுகிறது. விருந்து என்பது எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளமாக, ஒரு ஐக்கியத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் இருதயத்தை கர்த்தருக்கு திறக்கையில் கிறிஸ்து அவனுக்குள் வந்து அவனுக்கும் அவருக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் நடுவில் ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். தேவன் அவனை பரிசுத்தாவினால் நிரப்புகிறார். தேவன் அவனை அவருடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சியாக்கிறார். தேவனும் அவனும் ஒரு ஒருமித்த ஐக்கியம் உண்டாகும் போது அவனுக்குள் திருப்தி உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த உறவை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்படித்தான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் வருகிறார். இந்த நாளிலே அவர் உங்களோடு போஜனம் பண்ணுவார் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு லிவிங் கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். ஆண்டவர் உன்னதத்தில் இருந்தால் தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு ஜீவனுள்ள ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த ஐக்கியம்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். அன்பானுள்ளே, அப்போஸ்தலர்கள் விதமாய் சொன்ன எங்கள் ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது. தேவனுக்கும் எங்களுக்கு நடுவில் ஒரு உறவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கும் எங்களுக்கு நடுவில் ஒரு லிவிங் கனெக்ஷன் இருக்கிறது. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகையால் தான் நெருக்கங்கள் துன்பங்கள் வரும்போது தேவன் நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் இதனால் அழைக்கிறது என்றால், கோழி குஞ்சுகளுக்கு தூரப்பார்வை கிடையாது. கோழியானது தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து வருவதை உணரும் போது அவைகளை தன் செட்டைக்குள் அழைக்கிறது, உடனடியாக ஓடி வந்து விடுகிறது. ஏன் மனிதர்களோடு ஆண்டவர் பேசுகிறார்? ஒரு நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது, ஒரு மோட்சம் நரகம் என்ற நித்திய எட்டர்னல் 2 places இருக்கிறது. மனிதனுக்குள் இந்த உலகத்தில் இருக்கையில் அநேகரை அறியாமல் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் மக்களை தன்னிடத்தில் அழைக்கிறார்? நித்திய வாழ்வு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே லாசரு ஐஸ்வர்யவான் கதை குறித்து
சம்பவத்தை வாசிக்கிறோம். லாசரஸ் மரித்து தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஐஸ்வர்யவானோ நரகத்தில் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஐஸ்வர்யவான் வேதனை நடுவில் ஆபிரகாமாகிய தேவன் நோக்கி, என் சகோதரர்கள் 5 பேர் உண்டு, இப்படிப்பட்ட ஒரு வேதனை உள்ள இடம் இருக்கின்றவர்களுக்கு தெரியாது, லாசருவை அனுப்பி மரித்தோரிலிருந்து ஒருவன் உயிரோடு எழும்பி என் சகோதரர்களுக்கு போய் சொன்னால் அவர்கள் அதை நம்புவார்கள், ஆகினாலே லாசருவை அனுப்பும் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, லாசருக்கு ஒரே ஒரு வாழ்க்கை பூமியில் கொடுத்தேன், அவன் ஓடி முடித்து விட்டான், இப்போ நித்தியத்துக்கு வந்து விட்டான், இனி அவனை உலகத்துக்கு அனுப்ப முடியாது, மறுபிறவி கிடையாது, நீயும் இந்த பாதாளத்திலிருந்து பூமிக்கு போக முடியாது, ஆனால் உன் சகோதரர்களுக்கெல்லாம் இந்த உண்மையை அறிவிக்கும்படி மோசேயும் தீர்க்கதரிசிகள் உண்டு, அவர்கள் உங்கள் பட்டணத்தில் என் நற்செய்தியை பரப்புகிறார்கள், என் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு உங்கள் சகோதரன் செவி கொடுத்தால். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாய் ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். அன்பானுள்ளே, ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தைகளை உலகத்தில் உள்ள மக்களுக்கு அறிவிக்கிறார், மக்களுடைய இருதய கதவை தட்டுகிறார், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டுப்போது தேவனுடைய சித்தம் இல்லை. யோவான் 3:14 வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானுள்ளே, இன்றைக்கும் இயேசு நம்மோடு பேசுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நம் இருதய கதவை தட்டுகிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு கொடு. ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து உங்கள் இருதயத்தை திறப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்குள் வந்து உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை தருகிறார். அன்புள்ள ஆண்டவரே, வார்த்தை கேட்ட அன்பான உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் தங்கள் இருதய கதவை இன்னும் உமக்கு திறக்காமல் இருப்பார்கள் என்றால் இந்த வார்த்தையின் மூலம் தங்கள் இருதய கதவை உமக்கு திறக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் பிரவேசித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.